வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026 வீடு கட்ட விரும்புகிறவர்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். A to Z ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையான டிப்ஸை நான் தினமும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தினமும் நான் வீடியோ உங்களுக்கு பதிவிட விரும்புகிறேன். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இடம் தேர்வு செய்வது. நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல்ல இடத்த பார்க்கணும். அந்த இடத்த எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, தேர்வு பண்ணுவது. முதல்ல அந்த இடத்தினுடைய நீளம் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். வீடு கட்ட குறைந்தது ஒரு 20 அடியாவது அகலம் இருக்கணும். 20 அடி, 25 அடி, 30 அடி அகலம் இருக்கணும். நீளம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சில இடங்களில் பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 13 அடி 15 அடியெலாம் இருக்கும், 10 அடி கூட இருக்குது. அப்படிப்பட்ட இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா வீடு கட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படும். ரூமுகளை தனியாக ஒரு பெட்ரூம் போடுறதுக்கோ ஒரு ஹால் போடுறதுக்கோ தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் குறைஞ்சபட்சம் 20 அடி அகலமாக இருக்கிற மாதிரி பிளாட்டு பார்த்து வாங்குங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, இதுதான் வழி, வேறு இடம் கிடையாது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கட்டலாம். ஆனால் புதுசாக வாங்க போகிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இடத்த செலக்ட் பண்ணி 20 அடிக்கு குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல. அதுக்கு அடுத்தாப்புல நம்ம கவனிக்க வேண்டியது அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் போகுது, போர்வெல் போர் போட்டால் தண்ணி வருமா, அதையும் பாருங்கள். இட வசதி இருக்கா, மெட்டீரியல் நீங்கள் கொண்டு போய் அதை கொட்டி வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு இட வசதி இருக்கா, இது எல்லாமே பாருங்கள். பக்கத்தில் எது ஃபேக்ட்ரி இருக்கா, என்ன இருக்குது, நமக்கு வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு உகந்த இடமா அப்படிங்கிறது எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நம்ம அந்த இடத்த வாங்கணும். அதனால் இடம் வாங்குறவங்க முதலாவது இது எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனித்து பார்த்து இடத்த தேர்வு செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, ஏற்கனவே வாங்கிட்டீங்க, இதுதான் இடம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி இடம் தேர்வு செய்வதை குறித்து உங்களோட பேசியிருக்கிறேன். நாளைக்கு அடுத்து என்னங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.